மக்களே சும்மா ஓட்டிங் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு போல இருக்கே. என்ன ப்ரோ ஃபினாலே வீக்னா இப்படிதான் ப்ரோ பரபரப்பா இருக்கும்னு நீ சொல்றது எனக்கு புரியுது. நாங்க ரோட்ல போறவங்க கிட்ட தான் போன் வாங்கி ஓட்டு மிஸ்டு கால்னு கொடுத்துட்டு இருக்க, நீங்க என்ன ப்ரோ எப்படி பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த வாரம் பயங்கர எதிர்பாராத விஷயங்கள், நிறைய சர்ப்ரைசஸ் நடக்க போகுது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். இந்த வீடியோல ஒரு 2 விஷயத்த நான் ரிவீல் பண்ண போறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் பிபி ரெக்கமணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழ்ல இந்த வாரம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, இன்னும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பார்த்துருவோமா? ஸோ வீடியோக்குள்ள போகிற முடியும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கை தட்ட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ. எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் ப்ரோ ஓட்டிங்கில் இவங்க தான் இருக்காங்களா, அங்கே தான் இருக்காங்களா, இங்கே தான் இருக்காங்களான்னு சொல்லி நம்ம காலைல ஓட்டிங் ஆர்டர் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு எல்லாரும் ப்ரோ எங்களுக்கு 3 வாட்டியும் வந்துட்டு ஓட்டிங் வேணும், காலைல வேணும், மத்தியானம் வேணும், ஈவினிங் வேணும், நைட்டு வேணும், ஓட்டிங் கொடுத்துட்டே இருங்க, லைவ் வந்துட்டே இருங்க அப்படின்றீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்காக நான் வரேங்க. காலைல வீடியோ போடுறேன், மத்தியானம் வீடியோ போடுறேன், ஈவினிங் வீடியோ போடுறேன், நைட்டு வீடியோ போடுறேன், 2 வாட்டி 3 வாட்டி லைவ் வரேங்க. உங்களுக்காக வரேன், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு பார்த்துட்டு என்னப்பா இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஸோ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அரோராக்கான அந்த மேட்ரு வந்து எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அரோராக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுறாங்களா, விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறாரா, இது எல்லாத்தையும் கேள்வியாக நீங்கள் வச்சுருந்தீங்க. அந்த இதுன்றது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு விஜய் டிவியில் ஒரு ஆங்கர்ன்றது தேவைப்படுது. நிறைய ஆர்டிஸ்ட்ன்றது கம்மி ஆகிட்டே போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ஃபிலிமுக்குள்ளே போகிறதுனால, நம்ம புகழாகட்டும், நம்ம பாலா அவர்களாகட்டும், நம்ம பிரியங்கா அவர்களுமே நம்ம கல்யாணம் ஆனதுனால அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அதனால வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு மாக்காப்பா மட்டும் தான் இருக்காப்புல, அவரும் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறதுனால நம்ம அரோரா அவர்கள் வந்துட்டு நம்ம விஜய் டிவியில் பெர்மனன்ட் ஆங்கராக, அப்படியே பர்மனன்ட் ஆங்கராக எல்லாம் புது ஷோக்கெலாம் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அதனால தான் அரோராவை இது வரைக்கும் தூக்கிட்டு வராங்க. வின்னர் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ப்ரோ. நான் ப்ரோ இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, ஓட்டிங்கில் அப்படி போயிட்டு இருக்குங்க அரோராக்கு. யார் போடுறா என்ன போடுறான்னு தெரில. ஆனால் ஒரு மேட்ரு நேற்று நைட் நடந்துச்சு இல்லையா, அந்த மேட்ரே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஓகேங்களா? நான் கிளிச்சுன்னு தான் நினச்சேன் ப்ரோ. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கு ஒர்க் ஆகாமல் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ நேரம் என்ன ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள்? இவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெரிய கார்பரேட் டீமு நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு இவ்வளோ பெரிய ஷோ பண்ணுறீங்க, 3 பேருக்கு ஒர்க் ஆகாமல் இவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறது? ஒரு கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் இருந்தால் ஓகே, ஒரு 3 மணி நேரம் இருந்தால் ஓகே, ஒரு 5-6 மணி நேரம் இல்லை ப்ரோ. சுத்தமாக ஓட்டிங்கே ஆன் ஆக மாட்டுது ப்ரோ, சுவிச் ஆஃப்னு வருது ப்ரோ, ஃபோனே பிஸி வருது, ஃபோன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. என்ன ப்ரோ இது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ அரோரா அவர்களை அவங்க மேலே தூக்கிட்டு வர பிளான் பண்ணிட்டாங்க. சபரி ஃபேன்ஸ் எல்லாருமே சபரியை செகண்ட் பிளேஸ் கொண்டு வரலாம், சபரி செகண்ட் பிளேஸ் வருவார், ரன்னர் அப் ஆவார் அப்போ நீங்கள் சபரி ஃபேன்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. சேனலில் சம் அதர் பிளான்ஸ் அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள, பட் ஓட்டுக்கள் கண்டிப்பாக கணக்கு எடுத்துக்கப்படும் ப்ரோ. ஓட்டுக்கள் தான் மேட்டர். ஓகேங்களா? என்னதான் ஓட்டுக்கள் இருந்தாலுமே அந்த லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அவங்க மாற்றுவாங்களே தவிர, மற்றபடி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அவங்களால எதுவுமே மாற்ற முடியாது. ஏன்னா இந்த ஆடிட்டிங்ன்றது வேற ஒரு டீம் கிட்ட கொடுக்கப்படும். இந்த ஆடிட்டிங்ன்றது ஃப்ரைடே முடியுது இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அந்த ஆடிட்டிங் வந்துட்டு அந்த ஓட் கவுண்ட்ன்றது வேற ஒரு டீம் வந்துட்டு வேற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஆடிட் பண்ணுவாங்க. அதை பண்ணி அவங்க கேஷ் பண்ணி யார் வின்னர் எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு அவங்களுக்குள்ளே பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த விஷயங்கள் நடக்கூடாதுன்றதுனால வேற ஒரு டீம் பண்ணி அது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஓட்டு தான் மேட்டர். ஸோ உங்களோட ஓட்டை, பொன்னான ஓட்டுக்களை உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் மறக்காம ஓட் பண்ணிருங்கப்பா. ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்டு கால், ஒரு நம்பர்லேருந்து, ஒரு லாகின்லேருந்து ஒரு ஓட் ஹாட் ஸ்டாரில். ஓகேங்களா? ஸோ 10 மிஸ்டு கால், 100 மிஸ்டு கால், 1000 மிஸ்டு கால்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் எந்த யூஸுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம் ப்ரோ, என்ன கதை, என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் ப்ரோ? என்ன ப்ரோ குண்டத்துக்கு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ப்ரோ, வீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. சீசன் 6 தான் ஞாபகம் வருது. சீசன் 6லேயே 4 பேர் இருந்தாங்க ப்ரோ. மைனா நந்தினி, நம்ம அசீம் அவர்கள், விக்ரம் அவர்கள், சிவின் அவர்கள். ஓகேங்களா? 4 பேர் இருந்தாங்க. ஸோ 4 பேரும் ஃபைனலிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அங்கே தான் வந்துட்டு சீசன் 6ல் மிட் வீக் எவிக்ஷனை வச்சு நம்ம மைனா நந்தினி அவர்களை எவிக் பண்ணாங்க. எவிக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே 3 பேர் தான் ப்ரோ இருந்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷிவின், விக்ரமன் மற்றும் அசீம் 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேரும் ஃபினாலேக்கு வந்தாங்க. ஃபினாலே ஸ்டேஜ் ஏறினாங்க 3 பேரும். ஷிவின், அசீம், விக்ரமன். அதில் அசீம் வின்னானாரு, விக்ரமன் ரன்னர் அப். உங்க எல்லாருமே தெரியும். ஓகேங்களா? ஸோ சீசன் 7லையுமே அதே தான் நடந்துச்சு. சீசன் 7ல் 3 பேரையும் ஸ்டேஜ் ஏற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் நடக்கிறதுக்கு, ஸோ 2 விஷயத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஒன்று, இன்னொரு பணப்பெட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எனக்கு உள்ளேருந்து வந்த தகவல் என்னன்னா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மிட் வீக் எவிக்ஷன் வச்சு ஒரு ஆளை தூக்கிட்டு
3 பேரை வச்சு இவங்க ஃபினாலே போவாங்க. ஃபினாலே போயிட்டு நிறைய அங்கே விஷயங்கள் இருக்குது ஃபினாலேல நடக்கிறது. ஸோ அதனால 3 பேரை வச்சு போயிடலாம், 3 பேரையும் ஸ்டேஜ் ஏற்றிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ 3 பேர் ஏற்றுனா யாரை ப்ரோ ஏற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமா இவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓட்டு சுத்தமாக இல்லை விக்கல்ஸுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, டாப் 3 தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டாப் 3ல எப்படி வேணாலும் மேலே போகலாம், இவங்க மேலே போகலாம், அவங்க கீழே வரலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். டாப் 4ன்றது அவர் வந்து 4th பிளேஸ் தான். அவருக்கு ஓட்டு பெருசாக ஏறுற மாதிரி தெரில. ஆனால் வக்கரம் கலந்த விக்ரம் வேலையை பண்ணால் எப்படி வந்துட்டு ஓட்டுகளை போடுவாங்க சொல்லுங்க? ஓட்டுகள் எப்படி வரும்? வக்கர வேலையை பண்ணால் எப்படி வரும்? யார் போடுவா? இதில் வேற அவங்க வந்துட்டு அடிமைகள் வந்துட்டு எல்லாம் ஓட்டு போட்டு இது போட்டுக்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஏடா என்னடா பண்ண நீ? ஏதாவது சொல்கிற போகிற மக்களே, ஒன்றுமே பண்ணாமல் வக்கர வேலையை பண்ணிட்டு அங்கே இங்கே கோழி மூட்டிக்கிட்டு எல்லாருக்கூடையும் க்ளோஸ் ஆகிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை வந்துட்டு எப்படி மூட்டி உள்ளான்னு பார்த்துக்கிட்டு இன்னும் கேவலமான மனுஷன் விக்ரம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப கேவலமாக பண்ணி மேலே வந்துட்டாரு. இந்த மனுஷெல்லாம் எப்பயோ வெளியே போயிட வேண்டியதுங்க. இந்த சீசனே அதாங்க குப்பை சீசன் சொல்லிட்டேங்க. இந்த சீசன் குப்பை சீசனு. இதில் பாருங்கள், அரோராலாம் மேலே வந்து இந்த அளவு பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த சீசன் இருந்திருக்கு. ஓகேங்களா? கானா வினோத் அவர்கள் என்ன மனுஷையா நீலாம் இருந்திருக்கணும். கானா வினோத்தும் திவ்யாவும் நின்றுருந்தாங்கன்னா டிசர்வ் டாப் 2ன்றதை நான் சொல்லியிருப்பேன். பட் கானா வினோத் அவர் தேவை, கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு தேவைன்னு இருந்திருக்கு. அதனால தான் அந்த 18 லட்சம் அவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு விஷயம் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு பசிக்கும் போது பிரியாணி கேட்பானா இல்லை நார்மல் சாப்பாடு பழைய சோறு இருந்தாலும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவானா? பழைய சோறு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு அந்த 18 லட்சம் தெரிஞ்சு நான் பிரியாணிக்கு ஆசைப்படல, எனக்கு இருந்தது போதும், இதுவே போதும் எனக்கு அப்படின்றத எடுத்துகிட்டு போனார். அதுதான் அந்த மனுஷன். நீ சிங்கம் தான் தலைவா, வேற மாதிரி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தலைவா. நல்லா பண்ணுங்க, கலக்குங்க. சினிமாவில் வேற மாதிரி வருவீங்கன்றதுக்கு எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சிச்சு ப்ரோ. கன்ஃபார்மாக மனுஷன் எழுதி தரேன் ப்ரோ. எப்படி கவின் வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படி இவ்வளோ பெரிய ஆனாரோ, இது கண்டிப்பாக ஆக்டிங்லேயும் சரி, மியூசிக் கானாலையும் சரி, மனுஷன் வேற மாதிரி வருவாப்பில். கானா வினோத் பிரைட் ஃபியூச்சர் இஸ் அகேட். வயலில் பார்த்துருப்பீங்க எப்படி செலிப்ரேஷன் பார்த்தீங்களா இல்லையா? நம்ம கமு மாமா வேற அடி பொழகிறாரே, குத்து அடி தெரிக்க விட்றாப்புல நம்ம கமு மாமா. ப்ரோ கமு மாமா வேற ஃபினாலே வராங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டு பயங்கரமாக பிரேக் பண்ணியிருந்தீங்களா ப்ரோ? என்ன கதை நீங்கள் கேட்பீங்க? அதை பற்றி நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்ற சொல்கிறேன். இந்த மிட்வீக் எவிக்ஷனுக்கு வருவோமா? மிட்வீக் எவிக்ஷனில் நம்ம வக்கரம் கலந்த விக்ரம் மாமாவை தூக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மக்களே. வக்கரம் கலந்த விக்ரம் மாமா தூக்கிட்டாங்கன்னா 3 பேர் எதுக்கு ஏற்றுறாங்கன்னா, சபரி அவர்கள் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லையா, அவங்க ப்ராடக்ட் ஏற்றாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக 3 பேர் ஏற்றி லாஸ்ட் சீசனில் எப்படி முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷாலை ஏற்றினாங்களோ அந்த மாதிரி இந்த சீசன் வந்துட்டு திவ்யா, அரோரா, சபரியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சபரியை எலிமினேட் பண்ணிட்டு 2 ஃபீமேல் அரோரா மற்றும் திவ்யா நிற்க வச்சு யாருக்கு வேணாலும் டைட்டில் கொடுக்கலாம்ப்பா. என்ன ப்ரோ இப்படி குண்டத்துக்கு போடுற அப்படின்னு திவ்யா ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். உண்மையை தானேப்பா நான் சொல்ல முடியும். என்ன நடக்க இருக்கோ அதுதானே சொல்ல முடியும். இவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்கப்பா. ஏன்னா ஓட்டிங்லேயே இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னா எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. புரியுங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ஓட்டுக்களை இது பண்ணாமல் பிரித்து போடாமல் இவங்களுக்கு ஒரு ஓட்டு ப்ரோ. சபரி நல்ல மனுஷன் ப்ரோ, சபரிக்கு ஒரு ஓட்டு போட்டுக்கிறேன் ப்ரோ, திவ்யாவுக்கு ஒரு ஓட்டு போட்டுக்கிறேன் ப்ரோ, அரோரா நல்ல மனுஷன் ப்ரோ, அவரா ஒரு கோட், விக்ரமுக்கு ஒரு ஓட் அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சுலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. வேற ஒரு ரைட்லேருந்து உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன் யாரோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஓட்டுன்றதை போடுங்க. சரிங்களா? போட்டு அவங்கள மேலே கொண்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. உங்கள் நல்ல மனசு நீங்கள் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 2 ஃபீமேல் தான் நிற்க போகிறாங்க ப்ரோ. சீசன் 2ல் எப்படி நம்ம ஐஸ்வர்யா டேட்டாவும் நம்ம ரித்விகா அவர்களும் நின்னாங்களோ அதே மாதிரி தான் நின்று நம்ம யார் டைட்டில் வின்னர்ன்றதே நம்ம சொல்ல முடியாது ப்ரோ, சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியோ ப்ரோ அப்படின்னு திவ்யா ஃபேன்ஸ்லாம் கேட்பீங்க. ஆமாம் ப்ரோ அப்படி தான் இருக்குது. ஏன்னா சேனல் வந்துட்டு அவங்களோட இது தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா திவ்யா அவர்கள் ஆல்ரெடி அவங்க சேனலில் இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்ரெடி டூயிங் சீரியல்ஸ், ஷோக்கெலாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஷீ இஸ் இன் குட் டேர்ம்ஸ் வித் சேனல். ஓகேங்களா? ஸோ அரோரா அவர்கள் இப்போ தான் வந்துருக்காங்கன்னும் போது லைக் நாம் வெளியே பேட் நேம் இருந்திருக்கு அவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பேட் நேம். அந்த பேர்லாம் வச்சு நிக் நேம்லாம் அது அப்படியே சேஞ்ச் பண்ணி நாங்கள் இப்படி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அடையாளத்தையே மாற்றி ஒரு இது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அது ஒரு பயங்கரமான கௌரவம் ப்ரோ அவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த சேனலுக்கு வந்து நாங்கள் ஒரு பொண்ணு இப்படி தூக்கி விட்டுருக்கோம், வளர்த்து விட்ருக்கோன்றது ஒரு பயங்கரமான இது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஆங்கர் ஆக்கிட்டாங்க. ஃபியூச்சர் ஷோஸ் குக்கு கோமாளி வரும், அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக திவ்யா மற்றும் சபரிக்கு காத்திருக்கும் பேர் அதிர்ச்சின்றதை நான் சொல்ல தோணுது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஓட்டிங் ஆர்டர் லைவ் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி ஆர் கோயிங் டு 25K
சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது கைஸ். ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் பேச போகிறோம். பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்குது, ஐபிஎல் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல் எல்லாமே ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் சினிமாவில் இருந்து எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு அந்த விஷயம் நடக்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.